அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. முக்கோடி தேவாய நவகோடி சித்தாய ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய சரவண பவாய பராசக்தியே போற்றி போற்றி, அன்னையர்களே போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நமச்சிவாய நமோ நாராயணாய முக்கோடி நவகோடி பேராற்றல்களே போற்றி, பெரும் கருணை வடிவங்களே போற்றி. இறை மகா சபையிலே இருந்து, இறை ஞான சபையிலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் அமர்ந்த சபையிலே இருந்து, அது பேராற்றலாய் அமர்ந்த சபையிலே இருந்து, இறை மகா சபையிலே இருந்து, இறை சூட்சம சபையிலே இருந்து அற்புதமாக எல்லைகள் தோறும் யுகம் மாறி நிற்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்துடனே, உன்னத நோக்கத்துடனே, இறை நோக்கத்துடனே, அற்புதமான இறை கொண்ட இச்சையினால் மாற்று யுகமானது மனிதர்களிலே புகுந்து மாற்று சிந்தனைகளையும் வேற்று சிந்தனைகளையும் பிரதான நிலைகளாக பொருளியல் நிலைகள் சார்ந்து அருளியல் நிலைகள் இல்லாது வலம் வருகின்ற நிலைதனிலே கருவிலே இருந்து பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக கருவிலே இருந்து கரு உருவாகி மாற்றம் கண்டு அற்புதமாக இறையே கருவாக உதித்து பஞ்சபூதங்கள் அதற்கு ஆற்றலை கொடுத்து அதற்கு அற்புதமான வடிவத்தை கொடுத்து இயங்குகின்ற தன்மையை கொடுத்து இயங்குவதற்கு தேவையான அத்துணை நிலைகளையும் இறைநிலையாக பஞ்சபூதங்களாக உணவு நிலையாக கொடுத்து அற்புதமாக அத்தகைய சிசுதனை கருதனை அன்னையின் அற்புதமான நிலைக்குள் வைத்து பிரபஞ்சமானது, இறைவனானது, இறை சூட்சமமானது மனிதர்கள் செய்ய முடியாத நிலைதனை, யாரும் செய்ய முடியாத நிலைதனை இறை மட்டும் நிகழ்த்தக்கூடிய இறை சூட்சமமாக கருவாகி உருவாகி வளர்ந்து வெளிவந்து இறைநிலையே இருந்துட்ட போதும் இயக்கம் வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைக்காக இறைவன் பசி என்ற பிணியை கொடுத்து இந்திரியங்கள் என்ற பஞ்ச நிலைகளை கொடுத்து காது, கண்ணு, மூக்கு, வாய், மெய் போன்ற அற்புதமான நிலைகளை மனிதனுக்கு பரிசாக அருளி அதன் வழியிலே நல்ல நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டும், நல்ல நிலைகளை பேச வேண்டும், நல்ல நிலைகளை உணர வேண்டும். காது வழியாக கேட்டு, கண்கள் வழியாக பார்த்து, மெய் வழியாக உணர்ந்து அற்புதமான திருவாய் மொழியாக இறை வார்த்தைகளாக, பிரபஞ்ச வார்த்தைகளாக, தர்ம வார்த்தைகளாக வர வேண்டும் என்கின்ற நோக்கத்துடனே கானகத்திலே இருளிலே எப்படி இந்திரியங்கள் இல்லாமல் சென்றால் உலகத்தில் இயங்க முடியாதோ அத்தகைய நிலைக்காக உயர் சிந்தனை கொண்டு, உன்னத சிந்தனை கொண்டு இத்தகைய யுகத்திலே, இத்தகைய இகலோகத்திலே மனிதன் இறைநிலையுடன் இருந்தால் இயக்கம் இருக்காது, ஆசைகள் எந்த ஒரு நிலையும் இருக்காது என்கின்ற ஒரே நிலைக்காக அத்துணை நிலைகளையும் மாந்தர்களுக்கு கொடுத்து இறைவனே அத்தகைய நிலைக்குள் அமர்ந்து வலம் வர வைத்து உலகத்திலே வலம் வர வேண்டும் என்பதற்காக அத்துணை நிலைகளையும் சிறு சிறு ஆசைகளாக, சிறு சிறு தேடல்களாக, சிறு சிறு உறவுகளாக, அத்துணை மாற்றத்திற்குள்ள நிலைகளாக
இறைவன் கண்களின் முன்பாக காட்டி அன்னை, அப்பன், சகோதர சகோதரிகள் என்ற நிலைகளை எல்லாம் கொடுத்தருளி அதன்பால் மையம் கொண்டு மயக்கம் கொண்டு உள்ளே இருக்கிறது இறைவன் என அறியா நிலையிலே அத்தகைய ஆசையின்பாலும் அத்தகைய காம குரோத லோப மதம் மாச்சரிய என்கின்ற குணநிலைகளின்பாலும் இழுத்து செல்லப்பட்டு வாலிப நிலை கண்டு அதிலும் ஏற்ற இறக்கங்கள் கண்டு மயக்கங்கள் கண்டு தயக்கங்கள் கண்டு நல்வழி பயணமாகவும் வேற்று வழி பயணமாகவும் பாவ புண்ணிய நிலைகள் இந்திரியங்கள் வேலை செய்யும் அத்தகைய நிலைக்குள்ளேயே பாவ புண்ணியங்கள் தொடர்கின்றது. தொடர்ந்து அது தனக்கொரு துணை கண்டு அத்தகைய துணைக்குள்ளே தவழ்ந்து அது மயக்கம் உறுகின்ற நேரத்திலே அதன் அத்தகைய நிலை தெரிந்த கணப்பொழுதிலே அதற்குண்டான மாற்று நிலையாக தன் வாரிசு நிலை என்கின்ற குழந்தைகளை கொடுத்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதுவும் ஒரு நிலை கடந்த பின்பு பேரன் பேத்திகள் என்கின்ற நிலை கொடுத்து அந்த மயக்க நிலைகளிலே மனிதனை இட்டு சென்று இறைவனை சென்றடைவதற்கு உண்டான தடைகளாக, இறைவனை உணர்வதற்கு உண்டான தடைகளாக அற்புதமாக அத்தகைய தடைகள நிலை போல் ஒவ்வொரு நிலைகளையும் கொடுத்து தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்கின்றானா? எத்தகைய துன்ப நிலைகள் கொடுத்திட்ட போதும், எத்தனைய உறவு முறைகளை கொடுத்திட்ட போதும், எத்தனை செல்வ நிலைகளை கொடுத்திட்ட போதும், எத்தனை கஷ்ட நிலைகளை கொடுத்திட்ட போதும் தனக்குள் இருக்கின்ற இறை தன்மையில் இருந்து மாறுபடுகின்றானா, வேறுபடுகின்றானா என்கின்ற நிலை இதனை பரீட்சையாக வைத்து, சோதனையாக வைத்து மனிதனை இயங்க வேண்டும். இகலோகம் இயங்க வேண்டும், பூலோகம் இயங்க வேண்டும், பிரபஞ்சம் இயங்க வேண்டும், புண்ணியம் மறு சுழற்சி ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலே கொடுக்கப்பட்ட நிலைதனை மனிதன் கண்டுகொண்டவன் தன்னை அறிந்தவன், தனக்குள்ளே இருக்கிறது இறைநிலைதான், பிரபஞ்சம்தான் நம்மளை இயக்குகின்றது என்கின்ற நிலைதனை பிரபஞ்சத்திலே இருந்து அத்துணை நிலைகளையும் கடனாக பெறுகிறோம் என்கின்ற நிலைதனை உணர்ந்து பெற்ற கடனை பிரபஞ்சத்திற்கு கொடுக்க வேண்டும். எத்தனை ஏற்ற இறக்கங்கள், எத்தனை நிலைகள் இருந்துட்ட போதும் பொருளாக கொடுக்க முடியாத பட்சத்தில் அனுக்கிரகமாக கொடுக்க வேண்டும், அன்பாக கொடுக்க வேண்டும், கருணையாக கொடுக்க வேண்டும். ஒன்றும் முடியாத நிலையிலே சிறு புன்னகை நிலையிலாவது அத்துணை ஜீவராசிகளுக்கும் பகிர்ந்து தனக்கு கொடுத்த அத்தகைய புண்ணியத்தை பிரபஞ்சத்திற்கு கொடுக்கும் போது தன் குண வழியானது, குல வழியானது, தன் பயண வழியானது அத்தகைய மறு ஜென்மத்திற்கு நல் தளம் அமைக்கின்ற நிகழ்வாக இறைவனை உணரக்கூடிய நிகழ்விலே சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் தன்னை உணர தனக்கொரு கேடு இல்லை என்கின்ற நிலையிலே தன்னை உணர்ந்து இறைநிலை அடைகிறார்கள். மற்ற நிலை கொண்ட அத்தகைய உயர் மாந்தர்களோ இறைவன் இருக்கின்றான், இறைவனால் அருளப்பட்டது கொடுக்கப்பட்டது தேகத்தில் இருந்து அத்துணை நிலைகளும் என்பதை அனைவரும் தன் சிந்தைக்குள்ளே கொன்று பயணப்பட்டு உயர் மாந்தர்களாக பயணப்படும் போது, புண்ணிய சீலர்களாக புனிதர்களாக பயணப்படும் போது இறையின் அற்புதமான குணநலங்கள் அத்துணை நலங்களும் இறையால் அருளப்பட்டது, எம்மால் ஒன்றுமில்லை, அனைத்து நிலைகளும் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணிய நிலைகளால் மனித பிறப்பு முதல் அத்துணை நிலைகளும் அருளப்பட்டது என்கின்ற உண்மை நிலை தன்னை புரிந்து வலம் வர உயர்நிலை அடைகிறார்கள், அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறி யுகமானது மாற்று யுகம் காண்பதற்கு இப்பொழுது வருகின்ற செய்திகள் அனைத்து நிலைகளும் மிகவும் இழிவான விஷயங்களாக, ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களாக, பிஞ்சிலே நஞ்சு கலந்து அத்தகைய யுகமானது மாற்று யுகமாக தவழ்கின்ற காரணத்தால் அத்தகைய பரந்தாமன் அவதார நிலை, கல்கி அவதாரம் நிலைத்து அத்துணை நிலைகளையும் அழித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்டு இருந்த நிலையிலே நாராயணனை தடுத்தாட்கொண்டு மனிதருக்குள்ளே இருக்கின்ற அத்தகைய நிலையினை மாற்றிவிடலாம் என்கின்ற உயர் நோக்கத்துடனே அமைக்கப்பட்ட அற்புதமான சிவத்தால் அருளப்பட்ட
சிவமே வந்து அமர்ந்து ஆட்சி புரிகின்ற அற்புதமான தலவழியிலே இருந்து பரந்தாமனை அவதாரம் எடுக்க வேண்டாம் என்ற நிலையிலே கல்கி அவதாரத்தை கொடுத்தருகிய தலத்திலே இருந்து இறைவனே இறை சூட்சமமாக வந்தமர்ந்த தலத்திலே இருந்து இறைவனை இறை நூல் வழியாக பேசி உங்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் கொடுக்க வைக்கின்ற அற்புதமான சபையிலே இருந்து சித்தர்களும் தேவர்களையும் அழைத்து அமர வைத்து அற்புதமாக ஞான உரை கேட்கின்ற அற்புதமான சபையிலே இருந்து பாப சாபங்களை போக்குகின்ற சபையிலே இருந்து விமோசன நிலைகளை கொடுக்கின்ற சபையிலே இருந்து 16 பேர்களையும் அருள்கின்ற சபையிலே இருந்து உங்களை காண இறை வல்லமையுடனே இறை கணங்களுடனே இறை சூட்சமமாக சித்தர்கள் சூட்சமமாக தேவர்கள் சூட்சமமாக இவ்வெல்லைக்கு இப்பகுதிக்கு அற்புதமாக வந்திறங்கி அற்புதமான அத்தகைய சித்தனின் முன்பாக நின்று அற்புதமான ஆலய நிலையிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட அற்புதமான நிலையிலே அமர்ந்து அருகாமையில் அகத்தியம் என்கின்ற அற்புத நிலையை அமர வைத்து சிவத்துடன் 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சிவ மகா வாழை சித்தனாக அமர வைத்து அற்புதம் நிகழ்த்த போகின்ற நற்சச்சங்க பொற்சச்சங்க பொன்னம்பல மகா உயர் சச்சங்க நிகழ்வுக்கு வந்தமர்ந்த யாவரையும் வணங்கி நிற்கின்ற யாவர்களையும் மாற்று நிலை அல்லாது மயக்க நிலை அல்லாது வேற்று நிலை அல்லாது இறைவன் எங்கு பேசுவான், சித்தர்கள் எங்கு பேச முடியும், சித்தர்கள் குரலை கேட்க முடியுமா, சிவத்தின் குரலை கேட்க முடியுமா, பரந்தாமனை பார்க்க முடியுமா என்கின்ற ஏக்கத்துடன் ஏங்கி திரிகின்ற மாந்தருக்கு நல் விருந்தாக உயர் விருந்தாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமாக சித்தர்களை பேசி அமர வைத்து ஆன்மீக வினாக்களுக்கும் நீங்கள் அங்க போய் கேட்கலாமா, இப்ப நூல்ல இருந்து இறங்கி இயல்பு நிலையில பேசக்கூடிய நிலையில உங்களுக்கு எல்லாம் புரியும்படியாக, அதாவது சித்தர்களை தேவர்களை நம்ம எங்கேயாச்சும் போய் பேசுறத கேட்க முடியுமா, அங்க அலைதான் இங்க அலைதான் ஆலயங்கள் தோறு அலைதான், எங்கேயாச்சும் ஆலயங்கள்ல வந்து ஒரு காட்சிகள் தெரியும், ஒரு உணர்வுகள் மெய் உணர்வுகள் தெரியும், ஒரு சிலிர்ப்பு இருக்கும், கண்ணில் தண்ணீர் வரும், சிரிப்பு வரும், இப்படி நிலைகளை தான் ஆனந்தத்தை உணர்ந்திருக்காங்க. 1-2 காட்சிகள் கிடைக்கும். ஆனா இங்க சித்தர்களே உங்களை கண் முன்னாடி உலகத்திலே ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. சித்தர்களை தேவர்களை இறைவனை பரந்தாமனை கூட்டு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த சபை, யுக மாற்றத்துக்காக இறைவன் கொடுத்த சபை, இறைவனை அவதாரம் எடுத்து அமர்ந்த அற்புதமான திருத்தலம். அந்த தளத்துல இருந்துதான் யுகத்தை மாற்றும் நிகழ்வாக சித்தர்கள் தேவர்கள் எல்லைகள் போரும் படையெடுத்து இருக்காங்க. இதோட ஆற்றல்கள் உலகம் முழுவதும் பரவி வந்துகிட்டு இருக்கு. தேசங்கள் முழுவதும் அற்புதமான நிலைகள், சபையோட வல்லமைகள் வலிமைகள் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு வராங்க சித்தர்கள். நீங்க வந்து இந்த சச்சங்கத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். மற்ற விவரங்கள் வேணும்னா அகஸ்தியர் பிரபஞ்ச ராஜ்யம்ங்கிற அற்புதமான அந்த யூடியூப் சேனலை எடுத்து எல்லாரும் பாருங்க, அகஸ்தியர் பிரபஞ்ச ராஜ்யம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் விஷயங்கள் இங்க தெரிஞ்சுக்கலாம். மித்தவங்க வேணும்னா பீடத்துக்கு நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு வருவாங்க, வாங்க. இப்ப வந்து சபையோட வரலாறு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்துல உங்களுக்கு சொல்லணும்னா கடவுளை கூட்டு பேசுற இடம், ஒட்டுமொத்த சித்தன் அவதாரம் எடுத்த தலம். அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு யாருக்கும் இதுவரைக்கும் மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் யாருக்குமே கொடுக்காத, ஏன் அவதாரங்களுக்கு கூட கொடுக்காத நூலை வந்து அங்க இறைவன் கொடுத்திருக்காரு. நூலுன்னா அது ஒரு ஆற்றல், அதுக்குள்ள பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. சிவமே நூலா வந்து உதிச்ச இடம் அது. சிவமும் நாராயணனும் ஒன்னா அமர்ந்த தலம். அதனாலதான் அந்த இடத்துல இப்படி போட்டு குறுக்கும் நெடுக்காக ஹரியும் சிவனும் ஒண்ணு என்கின்ற அற்புத நிலைதனை பறைசாற்றக்கூடிய அற்புதமான சபை. 27,000 கோடி லோகங்களோட திருமுருகன் அமர்ந்து சித்தர்கள் ஆட்சி மலரணும் அப்படிங்கிறதுக்காக அமர்ந்த இடம். முருகப்பெருமான் 6 படையும் ஒன்னாக்கி மருதமலையும் சேர்த்து அமர்ந்த இடம். இப்படி எப்படியோ எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போலாம். இடையில கொஞ்சம் சொல்லுதோம். இப்ப அகத்திய பெருமானை வந்து சீடர்கள் வழியாக கூப்பிட்டு உங்கள் முன்பாக முகப்பு உரை ஆற்றக்கூடிய அந்த நிலையில வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஏன்னா இங்க எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம், சீக்கிரம் வந்து நித்திரைக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்தது. கொஞ்சம் தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லாரும் அமர்ந்து உடன்பிறப்பால இருந்து இறைவனை வேண்டி, இப்படி ஒரு விஷயம் எங்கேயும் போய் கேட்க முடியாது. எங்க போனாலும் இறைவனை காமிக்கன்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் காமிக்க மாட்டாங்க. இறைவனை நேரடியா பேசக்கூடிய நிகழ்வை இன்னைக்கு
இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. 9 கோடி சித்தர்களோட தலைவர் அகத்திய பெருமானு. அதாவது மகாவிஷ்ணுவில இருந்து எல்லாரும் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ராமபிரான் வந்து அங்க இலங்கைக்கு போவதுக்கு அகத்தியரோட அற்புதமான அத்தகைய ஆசி நிலைகளை பெற்று 2 மந்திரங்களை வாங்கித்தான் அங்க போய் வதம் பண்ணி திருப்பி இங்க வந்து அந்த பாவங்கள் போவதுக்கு அமைக்கப்பட்ட தலம் தான் ராமேஸ்வரம். ஒரு பக்கம் உலகம் ஃபுல்லா ஒன்னா இறைவனோட திருமணத்துக்கு போகும்போது எல்லாமே அந்த பக்கம், அதாவது புண்ணிய ஆற்றல். உலகம் அப்படி சரிஞ்சிட்டா இப்படி சரிஞ்சிட்டா சயின்ஸ் விஞ்ஞானத்துல கேள்வி கேட்பாங்க. புண்ணிய ஆற்றல்கள் ஒரு எல்லைக்கு முழுசு போன உடனே இங்கிட்டு பாவ ஆற்றல்கள் இந்த பக்கம் மேல ஏறிடுச்சு. அப்ப இதுக்கு என்ன வழின்னு இறைவன் பார்க்கல. ஒரே ஆளு அகத்திய பெருமான் தான் கண்களுக்கு தெரிகிறாரு. அவர் தான் ஒட்டுமொத்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள் ஆற்றல்களுக்கு சமமான ஆற்றல் அப்படிங்கிற நிலையில அகத்திய பெருமான அந்த தென் மலைக்கு அனுப்பிச்சு விட்டு பொதிகை மலைன்னு சொல்றாங்கல்ல, நிலத்தை சமன் பண்ண நிலையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாவத்தை அமுக்கின நிலை, புண்ணியத்தை மேல புண்ணியத்துக்கும் வந்து இங்க அந்த ஈக்குவலான புண்ணியத்தை இங்கிட்டு வந்து அமர்ந்ததுனால சமதளமா ஆயிடுச்சு. விந்தியன்கிற ஆணவம் பிடிச்சவனை அமர வச்ச அந்த விந்திய மலையை தகர்த்திருந்த இடம் இப்படின்னு இறை நம்பிக்கை உள்ளவங்கலாம் இதை நம்புவாங்க. எல்லா இதிகாச புராணங்கள்லையும் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் அதை கற்பனைங்காங்க. கற்பனையா இருந்தா ஒரு மனுஷன் எப்படி அவ்வளவு விஷயங்கள் எழுத முடியும்? மகாபாரதத்துல அத்தனை சூட்சமத்துல ஒரு கற்பனை கதையை எழுதுறதுக்கு மனுஷனால முடியுமா? எழுதியிருந்தாலும் அது இதே இறைவனால தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்க அன்னையர்கள் வந்திருக்கிய, இறை தேடல் உள்ளவங்க வந்திருக்கிய, ஞான தேடல் உள்ளவங்க வந்திருக்கிய, அற்புதமான வாய்ப்பு அளிக்கிறதுக்காண்டி ரொம்ப பேச முடியல. உங்களுக்கு நேரம் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல உயர்வான தளத்துல இருந்து பிரபஞ்சத்துக்கே தலைமை இடம்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து சித்தர்கள் ஆட்சி தொடர்ந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக செயல்பட்டு வருகின்ற இந்த அமைப்பு வந்து 2 வருடங்களாகத்தான் ஈஸ்வரனோட கட்டளை ஏற்று உலகம் முழுவதும் பறைசாற்று நிலையில், அதாவது யூடியூப் வழியா வந்து மக்களை தொடர்பு கொண்டு எல்லா நாடுகள்லையும் இந்த சபையோட கிளை நிலைகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இடங்கள்லையும் எல்லா இடங்களையும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து கோவில்பட்டியில இப்ப சற்சங்க நிகழ்வுகள் பிரம்மாண்ட அளவுல நடந்தது. இந்த பகுதியில திருவேங்கடம் வரைக்கும் இங்கிட்டு உள்ள பகுதிகளில் நம்ம உள்ள மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி இணைஞ்சாங்க நவீரான்கள திருமண மண்டபத்துல. அதுக்கு இப்படி பெரிய பெரிய சற்சங்க நிகழ்வுகள், அதே 10 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம்னு அந்த செலவுகள் முறையில தான் வந்து இந்த சச்சங்கங்கள் ஃபுல்லா எல்லா கிளைச்சபைகளையும் நிகழ்ந்திருக்கு. முதல் முறையாக இப்படி திறந்த வெளி சச்சங்க நிகழ்வு வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அது என்ன ஒரு ஆண்டியாபுரம் என்கின்ற அற்புதமான தலத்திலே ஒரு 2 மணி நேரத்துல முடிவு எடுத்து நிகழ்ந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இங்க வந்து உங்க ஊருக்கு வந்திருக்கு. இன்னும் எல்லா கிராமங்களையும் இதோட நிகழ்வுகள் வந்து தொடும். அங்க வந்து சபையில என்ன நடக்குன்னா, பாவத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய இடம். அங்க வந்தா நவக்கிரகங்கள் வந்து தூர ஓடி நின்றும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் உணர்ந்தவங்க இருக்காங்க. நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயங்களை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள எங்களால சொல்ல முடியாது. தொடர்புலயே இருங்க. உங்களோட இங்க சபையோட இது வேணும்னா இங்க ஆட்கள் இருக்காங்க, எங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க. அவங்க அந்த குரூப்ல சேர்த்துக்கிடுவாங்க. சரவண், ஜெயந்தி, அதான் எங்களுக்கு அவங்க தான் அறிமுக சபைக்கு வந்திருக்காங்க. இன்னும் வந்து நீங்க ரொம்ப பேர் வாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, நண்பர்கள் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். இங்க ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதிக பொருள் செலவுல இங்க போட முடியாதுன்னு காலதாமதம் ஆகி இப்ப இந்த நிலைக்கு சித்தர்களா இங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நாங்களா எதுவுமே செய்ய முடியாது. இப்ப அனுமதி இந்த சச்சங்க நிகழ்வுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களோட அனுமதியை ஏற்று உங்க எல்லையில வந்து உங்க எல்லையை வணங்கி நின்று அந்த சித்த பெருமகனார் அழகர் சாமி அப்படிங்கிற சித்த பெருமகனாரினோட அனுமதியோட வந்து அமர்ந்து உங்களை வந்து எங்க வீட்டு அன்னையர்களாக, சகோதரிகளாக, நண்பர்களாக, நண்பிகளாக எல்லாரையும் ஏற்று அன்னையர்களாக ஏற்று அற்புதமாக வந்து நின்று அமர்ந்து அற்புதமாக செவி கொடுத்து கேட்கின்ற, நம்பி நிற்கின்ற எல்லாரோடைய திருவடியின் தொட்டு வணங்கி நான் என்னால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொண்டவங்க திருவடி எல்லாம் இறைவனை தொட்டு வணங்கதா சொல்லப்படுது இந்த சபையில அப்படின்னு சொல்லி, அன்பு மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறத ரொம்ப நம்பிக்கையோட, அன்புக்குள்ள அனைத்து நல்ல விஷயங்களும் அடக்கம் அப்படிங்கிற சபையோட கொள்கை. எல்லா ஜீவன்களும் இறைவன்கிட்ட இருந்து இறை ஆற்றலால ஒதுக்கப்பட்டது. அவங்களோட ஏற்ற இறக்கங்களால நல்லது கெட்டது செஞ்சதுனால பிறப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அது சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கு.
இருக்கு. ஜென்மம் ஜென்மமா அந்த அந்த நிலைகள், பாவ நிலைகள், புண்ணிய நிலைகள் பெருகிக்கிட்டே இருக்கு. சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு அவங்க உணர்ந்து இறைநிலை அடைகிறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் சுழற்சியில இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயம் செய்யணும். வர்றவங்களாம் சுழண்டு சுழண்டு இங்க பிறப்பு எடுத்து அழுக்காகி போனதுனால தான் யுகத்தை மாத்ததுக்கு நாராயணனோட வேலையே அதான். ஆமா, யுகம் அழுக்காயிருச்சுன்னா அழிக்கக்கூடிய ஆற்றல் அழிச்சு திருப்பி புதிய ஜீவராசிகள், மக்களை எல்லாம் புதிய தளங்களை உருவாக்குவாங்க. இந்த தடவை இறைவனை அழிக்க கூடாது, மக்களுக்குள்ளதான மாற்று யுகம் இருக்கு. ஏன்னா அந்த பேரை சபையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்குள்ளதான மாற்று யுகம் இருக்கு அப்படிங்கிற நிலையில மக்களை மாறையில யுகம் மாறிடும்னு பரந்தான அவதாரம் எடுக்க விடாதுன்னு தடுத்து ஆட்கொண்ட சபையில இருந்து வந்திருக்கோம். இன்னும் அகத்திய பெருமானை கூப்பிட்டு பேசக்கூடிய அற்புதமான நிகழ்வு தொடங்க இருக்குது. எல்லாரும் நல்லா கேளுங்க, அமைதியா கேளுங்க. இருந்து இருக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கிட்டு பிரசாதமா இந்த கொடுக்கக்கூடிய அன்ன நிலைகளை உண்டு. அதுல 33 தேவர்களும் அதுல இருக்காங்க பிரசாதத்துல. உங்களோடய உங்க முன்னோர்கள், மூத்தோர்கள், உங்க குலதெய்வம் எல்லாம் உங்களோட தேகத்துக்குள்ள இருந்து சூட்சமாக இந்த எல்லாம் ஃபுல்லா 33 தேவர்களும் கண்ணை மூடி பாருங்க. அந்த காட்சி தெரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இந்த காட்சி தெரியும். இறைய உணர்வீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, எனக்கு தெரியல உனக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. ஒரு இறை உணர்வை, ஒரு இறை மயக்கத்தை, ஒரு இறை அறியக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த சபையில இன்னைக்கு நடக்கும். சில பேருக்கு இங்க பேசிக்கிட்டு எங்க தெய்வங்களோட காட்சிகள் கண்ணுக்கு தெரியலாம். என்ன எல்லாம் எளிமையா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுங்கிறதோட குழந்தைகளுக்கு கூட இங்க தெரியக்கூடிய சபை தான் இது. நீங்க அங்க வர முடிஞ்சவங்க வாங்க, இல்லாட்டி சபையை பற்றி கையடக்க சாதனத்துல அகஸ்தியர் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற சாதனத்துல பாத்துக்கோங்க. நீங்க இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், எழுகடல் உண்டவனே